வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மொறுன்னு ஒரு ஹெல்த்தியான அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அடை பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும், அதே சமயம் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு வச்சு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். அடை, மரவள்ளிக்கிழங்கு அடை, மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு, இது போல் மரவள்ளிக்கிழங்கு வச்சு நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த அடை நல்லா மொறுமொறுப்பாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த அடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, அதே டம்ளரால் 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. நீங்கள் அரிசியும் பருப்பும் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு மரவள்ளிக்கிழங்கு நல்லா தோல்லாம் சீவிட்டு அலசிட்டு இது போல் கேரட் கட்டையில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. துருவிட்டு அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1.5 டம்ளர் அளவுக்கு துருவி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடைக்கி மாவு அரைச்சிக்குவோம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இதிலே ஒரு 10 பூண்டு பல் தோலோடே சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இதை ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை வந்து தண்ணிலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜார் எந்த அளவு கொள்ளுதோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்து அரைச்சிக்குங்க. நான் 2 தடவையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ரொம்ப நைஸாக ஓட்டிட வேணாம், லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். திரும்பவும் அதே மிக்ஸி ஜாரில் மீதம் இருக்கிற பருப்பு அரிசியை சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க இந்த கிழங்கையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதையும் இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடுசாக, அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அதே போல் கருவேப்பிலையும் இது போல் நல்லா ஒன்றும் பாதியமாக பிச்சுட்டு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும், வாசனையும் டேஸ்ட்டும். இது போல் நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நிறைய சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடை. நல்லா இதை வந்து ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவை கலந்து எடுத்துக்குங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அடை மாவில் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒத்தாப்பில் கரைச்சி இந்த பக்குவத்துக்கு இருந்ததுன்னா அடை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடை ஊற்றலாம் நம்ம. அதுக்கு அடுப்பில் பார்த்திங்கன்னா கல் காய வச்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு போட்டுக்குங்க. போட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விடுங்க. மெல்லிசாக ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அடை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம கனமாக ஊற்றுறத விட இது போல் மெல்லிசாக ஊற்றி கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மெல்லிசாக இது போல் ஊற்றிக்குங்க. அடை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஓட்டை போட்டுக்குங்க அங்கங்கே. இது போல் போட்டதுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடை ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து செய்யும் போது தான் அடை நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்து சுட்டு எடுத்துக்குங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா தீயை குறைச்சி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் கல்லிலே போட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வெந்து வந்துடும். நல்லா இரும்பு கல்லில் செய்யும் போது அடை பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட அடை பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த அடையை நம்ம வெறுமனே சாப்பிட்லாம், சைடிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இது போல் செஞ்சு கொடுக்கலாம். மரவள்ளிக்கிழங்குலேயே பார்த்திங்கன்னா இனிப்பு அடையும் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த ரெசிபியோட லிங்க்கு. இந்த அடைக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்டரும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் வச்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா குழந்தைங்களாம்
ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், அவியல் நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட மரவள்ளி கிழங்காடை ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.